ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற டாபிக் கார்னைல் காம்பவுண்ட்ஸ்லயே அடுத்த ஒரு டாபிக் இம்பார்ட்டன்ட் ஓசோனாலிசிஸ் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த ஓசோனாலிசிஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த ஓசோனாலிசிஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா ஓசோன் போய் ஆட் ஆக போகுது. வாட்ஸ் அ ஃபார்முலா ஆஃப் ஓசோன் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். ஓசோனோட ஃபார்முலா நமக்கே தெரியும், O3 அப்படின்னு வந்து தெரியும். இது ஒரு அல்கீன் சிஸ்டத்தை போய் அட்டாக் பண்ணும்போது ஒரு ப்ராடக்டை லீட் பண்ண போகுது. ஓகேங்களா? அல்கீன் சிஸ்டம்னு சொல்லலாம், இல்லாட்டினா ஒலிஃபினிக் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த அல்கீன் சிஸ்டம் ஓசோனோட ரியாக்ட் ஆகும்போது இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் வாட்டர் இன் பிரசன்ஸ்ல வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்களேன். என்ன ப்ராடக்டா வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். இதுல என்ன ப்ராடக்டா தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் இட் ஃபார்ம் த ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுச்சுனாலே கண்டிப்பா வந்து நம்ம ரியாக்ஷன் போறது ஈஸி ஆயிடும். கண்டிப்பா ஓசோனாலிசிஸ்னா என்ன இருக்கணுங்க? ரியாக்டன் சைடு ஒரு அல்கின் இருக்கணும், ஒரு ஓசோன் இருக்கணும், இன் பிரசன்ஸ்ல ஒரு ஜிங்க் இருக்கணும். அது என்னவா வந்து லீட் ஆகும் ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்தர் இட் ஃபார்ம் த ஆல்டிஹைட் ஆர் அதர்வைஸ் இஸ் ஃபார்ம் த கீட்டோன். எப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்க, நான் ஒரு சிம்பிள் அல்கின் எடுத்துக்கிறேன். டு யூ நோ வாட் இஸ் அல்கின் நேம்? 2 கார்பன் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈத்னு சொல்லலாம். டபுள் பாண்ட் இருந்தா என்ன சொல்லலாம்? ஈன்னு சொல்லலாம். ஈத்தீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஓசோனோட ரியாக்ட் பண்றேன், O3யோட ரியாக்ட் பண்றேன். பண்ண என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இட் ஃபார்ம் த இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஓசோனாய்டு அப்படின்ற ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த டபுள் பாண்ட் அப்படியே எடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு O, இன்னொரு ஒரு O, இப்படி ஒரு O அப்படின்னு போட்டா ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சைக்ளிக் காம்பவுண்ட் தான் ஒரு இன்டர்மீடியட் ஓசோனாய்டு காம்பவுண்டா கிடைக்கும். இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹைட்ரஜனேஷன் பண்றோம். ஹைட்ரஜனேஷன். அப்போ ஹைட்ரஜனேஷன் என்ன இன்வால்வ் பண்றோம்? ஹைட்ரஜனை இன்வால்வ் பண்றோம்னு அர்த்தம். அப்போ ஹைட்ரஜனை இன்வால்வ் பண்ணும்போது இது என்னவா போயிடுங்க? H2O போகுதுன்னு நினைச்சுக்கோங்களேன். மீதி என்ன இருக்குன்னு மட்டும் பாருங்க. இங்க ஒரு CH2O இருக்கு, இங்க ஒரு CH2O இருக்கு. அப்போ எத்தனை CH2O ஃபார்ம் ஆகுதுன்னா 2 CH2O ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இந்த CH2O என்ன ஃபார்மேட்ல எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு H முன்னாடி போட்டுக்கிறேங்க. அப்ப என்னன்னு எழுதலாம்? HCHO. இப்ப சொல்லுங்க இதோட பேர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு கார்பன் இருக்க ஆல்டிகைடு அப்படின்னா ஃபார்மால்டிகைடு. என்ன வந்து ப்ராடக்டா வந்து கிடைக்குதுங்க? ஃபார்மால்டிகைடு அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒரு நீட் எக்ஸாம் சொல்றாங்க. நீட் எக்ஸாம்ல வந்து இது மாதிரி போட்டு வர்றதுக்கு எனக்கு நேரம் ஆகுதுங்க, எனக்கு எப்படிங்க ஷார்ட் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது ஓசோனாலிசிஸ் ரியாக்ஷன்றது பார்த்தா இது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன்னா ஓசோன் இன் பிரசன்ஸ்ல இருக்கணும், ஜிங்க் இருக்கான்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு, அது ஓசோனாலிசிஸ் ரியாக்ஷன் தான் அப்படின்றது. அப்போ ப்ராடக்ட் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணா போதும் அப்படின்னா உங்களுக்கு இருக்குங்களே இங்கே டபுள் பாண்ட் இருக்கா, அந்த டபுள் பாண்டை ஜஸ்ட் கிளீவ் பண்ணி இந்த பக்கம் ஒரு O, இந்த ஒரு பக்கம் ஒரு O போடுங்க, ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. நம்ம ஓசோனாய்ட்லாம் போட வேண்டாம், வந்து அதுதான் கிடைக்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்க இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ CH2O இருக்குங்களா, இங்க என்ன இருக்குங்க? CH2O அப்படின்னு இருக்குங்களா. அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைச்சிச்சு? 2 மாலிகுல் ஃபார்மால்டிகைட் கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே, இப்போ பாருங்களேன், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்களே வந்து சொல்லுவீங்க, இப்போ இது மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கு, இப்போ இது மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல என்ன ப்ராடக்டா லீட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? எப்படி சொன்னேன்? சிம்பிளா என்ன பண்ணலாம்னு சொன்னீங்க? நாங்க சிம்பிளா என்ன பண்ண சொன்னேன்? இந்த டபுள் பாண்டை உடைக்கலாம், ஒரு O இங்கே போடலாம், இன்னொரு O இங்கே போடலாம். அப்போ ப்ராடக்ட் வந்து லீட் ஆகும். அப்போ என்ன ப்ராடக்டா லீட் ஆகுது? CH3 CHO. அப்போ ஒரு ஆல்டிகைட் அஸ்டால்டிகைட் கிடைக்குதுங்களா? அஸ்டால்டிகைட் கிடைக்கும். பிளஸ் இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, ஒரு CH3 இருக்குங்க, ஒரு C இருக்குங்க, இன்னொரு CH3 இருக்குங்க. இப்போ அதோட போயிட்டு ஒரு O ஆட் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லலாங்க? அசிட்டோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ ஆல்டிகைட் ஒன்று கிடைக்குது, கீட்டோன் ஒன்று கிடைக்குது. இப்போ இது மாதிரியே பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இது இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த ஓசோனாலிசிஸ் ரியாக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசோனாலிசிஸ் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் டபுள் பாண்ட் பொசிஷன். ஓகேங்களா? எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க? டபுள் பாண்டோட பொசிஷனை கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்றாங்க. எப்படிங்க இது டபுள் பாண்டோட பொசிஷன் எங்க இருக்குன்னு சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், நீங்களே ஒரு செக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஒரு ரியாக்ஷன் போடுறேன். இப்போ
கவனிங்க. இப்போ இது மாதிரிலாம் ஒரு ஒலிஃபினிக் சிஸ்டம், தட் மீன் அல்கினிக் சிஸ்டம் இருக்கு. இதெல்லாம் ஓசோனாலிசிஸ் போகுதுன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ ஓசோனாலிசிஸ் போச்சுன்னா, இது ஓசோனாலிசிஸ் போச்சுன்னா என்ன கிடைக்கும்? இங்கே வருவோம், இங்கே வருவோம். இது ஓசோனாலிசிஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே வருவோம், இங்கே வருவோம். இது ஓசோனாலிசிஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே வருவோம், இங்கே வருவோம். இது ஓசோனாலிசிஸ் பண்ணால் இங்கே வருவோம், இங்கே வருவோம் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இங்கெல்லாம் என்ன ப்ராடக்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன்று அசிட்டால்டிகைடுங்க, இன்னொன்று வந்து என்ன கிடைக்குதுன்னா ஃபார்மால்டிகைட் கிடைக்குது. ரைட்டுங்களா? இதுல ரெண்டுமே என்னவா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிட்டோனா கிடைக்குது. 2 மாலிகூல்ஸ் அசிட்டோன் கிடைக்குது. ஓகேங்களா? இங்க என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாலிகூல் அசிட்டோன் கிடைக்குது, இன்னொரு மாலிகூல் என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மால்டிகைட் கிடைக்குது. இங்கேயும் பாத்தீங்கன்னா 2 மாலிகூல் ஃபார்மால்டிகைட் கிடைக்குது. இந்த ரியாக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இஃப் த டபுள் பாண்ட் இஸ் பிரசன்ட் அட் த எண்ட் ஆஃப் த செயின், எங்க இருந்துச்சுனாங்க எண்ட் ஆஃப் த செயின்ல இருந்துச்சுன்னா ஒன் ப்ராடக்ட் மஸ்ட் பி த ஃபார்மால்டிகைட். புரியுதுங்களா? ஒரு ப்ராடக்ட் என்னவா தாங்க இருக்கும்? கண்டிப்பா ஃபார்மால்டிகைடா தான் இருக்கும். அதனால தான் சொல்றாங்க இந்த டபுள் பாண்டோட பொசிஷன் சொல்லணும் அப்படின்னா ஓசோனாலிசிஸ் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ டபுள் பாண்டு இப்போ இருக்கிறது டபுள் பாண்டு ஒரு செயினோட எண்டில் தான் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் என்ன கிடைக்குங்க? இது மாதிரி ஃபார்மால்டிகைட் கிடைக்கும். அந்த ஃபார்மால்டிகைட் கிடைக்கிறத வச்சு என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் பொசிஷனை சொல்ல முடியும். இதுதான் ஓசோனாலிசிஸ் மெத்தட் சொல்லுவாங்க. தேங்க்யூ.